எஸ்கே ப்ரொடியூஸ் பண்ணி ராதிகா சரத்குமார் நடிச்சு இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம் தான் தாய் கிழவி. இந்த படத்தை சிவகுமார் முருகேசன் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராதிகா சரத்குமார் இந்த படத்துல தாய் கிழவி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்களுமே சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார் கிட்ட ஊர்ல இருக்க எல்லா மக்களுமே கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை திருப்பி தராதவங்கள நம்ம ராதிகா சரத்குமார் போட்டு வெளுத்து வாங்கி பேஜார் பண்ணி கடனை வசூல் பண்றாங்க. இதுல சோகம் அடைஞ்ச ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தாய் கிழவி எப்பதான்ப்பா மண்டைய போடு நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பசங்களுமே ஆசைப்படுறாங்க சொத்துக்காக. ஊர் பொதுமக்கள் எதிர்பார்த்த மாரி ராதிகா சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அவங்க மண்டைய போட்டாங்களா, இல்ல திரும்ப எந்திரிச்சு வந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்த அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் படம்னால பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஸ்கிரீன் பிளே தரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரைட்டிங் தாறுமாறா இருக்கு. எக்கச்சக்க காமெடியா ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள வச்சிருக்காய்ங்க. நீங்க ஃபேமிலியோட போய் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. நம்ம ராதிகா சரத்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாரி இருக்கு. அவங்க அந்த காலத்திலேயே பிரிச்சு மேய்வாங்க. இப்ப சொல்லவா வேணும், அந்த கெட்டப்ல செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம முனிஷ்காந்த், பாலசரவணன், தாஸ் இவங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கம் புலி அண்ணன் வேற லெவல்ல காமெடி பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் பயங்கரமா எமோஷன் கலந்த ஒரு டிராமான்னே சொல்லலாங்க. ஒரு மெசேஜ்லாம் சொல்லியிருப்பாய்ங்க. அப்பா, அம்மாவெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற கருத்தூசிலாம் போட்டிருப்பாய்ங்க. நம்ம டைரக்டர் பயங்கரமான கமல் ஃபேனா இருப்பாரு போல. நம்ம டைரக்டர் பயங்கரமான கமல்ஹாசன் ஃபேனா இருப்பாரு போலங்க. படத்துல கமல் ரெஃபரன்ஸ் இல்ல. படம் ஃபுல்லாவே கமல் ரெஃபரன்ஸ் இருக்கிற மாரி இன்டர்வல்ல கமல் சாங் போட்டு ஒரு இன்ட்ரோல் பிளாக் விட்டுருப்பாரு பாருங்க. வெடப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய இடத்துல கமல் சார பத்தி பெருமையா சொல்ற மாரி நெறைய விஷயத்த வச்சிருப்பாரு. கிளைமாக்ஸ்லயுமே கமல் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அதனால தான் கமல் சாருக்கு பிரீமியம் ஷோ போட்டு காமிச்சாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா ரொம்ப அழகாவே மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. இந்த படத்த நீங்க தியேட்டர்ல பார்க்கிறப்ப, மதுரைக்கு போய் ஒரு 1 மாசம் தங்கிட்டு வந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட பார்க்குற ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம் தான் இந்த தாய் கிழவி. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இப்பயே தியேட்டர்ல ரூ. 120க்கு ஒர்த்தான ஒரு படம் தான் இந்த தாய் கிழவி. என்னடா இந்த கூரான்னு பார்க்குறீங்களா? சூப்பரான ஒரு படங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஆல்ரெடி இந்த படத்த நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, 5க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படின்றது இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க.